என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே. அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென்று சொல்லுகிறேன். கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா. கொஞ்ச நாள் பொறு தலைவா ஒரு வஞ்சி கொடி இங்கு வருவாள். கண்ணிரண்டில் போர் தொடுத்தாள். உண்ணாமுலை உமையாளொடும் உடனாகிய ஒருவன் என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டேன். செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி எல்லாம் நம்முடைய காவடி சிந்தமிட்டு அங்கமும் வேதமும் ஓது நாவர் அந்தனர் நாளும் அடி பரவ மங்குள் மதி தமிழ் மாடு வீதி மறுகள் நிலாவிய மைந்த சொல்லாய் நறுமுகையே நறுமுகையே. அடுத்து பாருங்க. ஐயங்காரு வீட்டு அழகே ஐயங்காரு வீட்டு அழகே. காரணம் வேர்களை தெரியாமல் விழுதுகளை பார்த்து வியந்து கொண்டிருக்கிறோம். பட் ஆனா நடு சென்டர் கேட்சிப்புடி கேட்டு வாசல் ஷாப்பு கடை ஆர்ச்சி வளைவு விளங்கிரும். தமிழா நீ பேசுவது தமிழா அன்னையை தமிழ்வாயால் மம்மி என்றழைத்தாய். அழகு குழந்தையை பேபி என்றழைத்தாய். ஒரு மொழியில் முன்னெழுத்தையும் இன்னொரு மொழியில் தன்னுடைய பெயரையும் எழுதுகிற வழக்கம் தமிழனை தவிர உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த பிராணாயாமத்துக்கு ஒன்றும் வேண்டாம். திருப்புகழில் ஒரே ஒரு சந்த பாடல், ஒரே ஒரு பாட்டு. முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரஜத்தி சரவண முத்தி குருவித்து குருபரையன போதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருபுரு முப்பத்துமுவர்க்க தமரருமடி பேணி இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன். இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன் எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன். இருந்தமிழை உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்து அமிழ்தம் என்றாலும் வேண்டேன். அன்னை தமிழை இந்த நல்ல நேரத்தில் வணங்கி இயல் இசை அன்றும் என்றும் என்ற தலைப்பில் இங்கே உங்கள் முன்னால் எனக்கு கொடுத்த நேரத்திற்குள் என்னுடைய பொழிவை நான் அமைத்துக் கொள்வேன். உலக மொழிகளில் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று நம்முடைய மகாகவி பாரதி குறிப்பிடுவார். இனிமையும் எளிமையும் தமிழ் எனலாகும் என்று நம்முடைய நிகண்டுகள் தமிழை சிறப்பிக்கின்றன. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. இந்த இடத்தில் தமிழ் என்பது மொழி மட்டுமல்ல, அன்பு என்ற பொருளில் திருமந்திரத்தில் பயன்படுத்தப்படுகிறது. தன்னை என்பது இறைவனை, இறைவனுக்கு அன்பு செய்யுமாறு என்னை இறைவன் படைத்தான் என்று திருமந்திரம் குறிப்பிடுகிறது. நம்முடைய மொழி இயல்பாகவே இசையின் மொழியாக அமைந்திருக்கிறது என்பதுதான் இன்றைய பொழிவினுடைய மைய கருப்பொருள். என்ன காரணம்? தாலாட்டு முதல் நிறைவாக ஒப்பாரி வரையில் இசை இல்லாமல் மனிதன் இல்லை, இசை இல்லாமல் எதுவும் இல்லை. நடுவனது எய்த இருதலையும் எய்தும் என்பார்கள். இயல் இசை நாடகம் என்ற மூன்றில் இசை நடுவில் இருக்கு, இரண்டாவதா இருக்கிறதா நினைக்கக்கூடாது. இசை நடுவில் இருக்கிறது. அது இயலுக்கு சந்தமாகவும் நாடகத்திற்கு பாடலாகவும் அது இயங்குவதால் நடுவில் இசையை அமைத்தார்கள். எனவே இசை என்பது நடுவாக இருந்து அத்தனையும் இயக்குகிறது. இசை என்பதற்கு தமிழில் புகழ் என்று ஒரு பொருள் உண்டு. ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிர்க்கு. எனவே இசை என்பதற்கு புகழ் என்று ஒரு பொருள். இசை என்பது இசைவை தருவது. இப்போ நம்ம ஒரு செய்தியை ஒருத்தட்ட கேட்குறோம், இசைவு அப்படின்னு போட்டால் அதுக்கு ஏற்பு என்று ஒரு பொருள். இசை அனைவராலும் ஏற்கப்படுவதால் அதற்கு ஏற்பு என்று ஒரு பொருள் உண்டு. தமிழில் இசைக்கு பண் என்று குறித்தார்கள். அது மனதை பண்படுத்துகிறது,
உயிரை பண்படுத்துகிறது. அதனால் தமிழுக்கு பண்ணிசை என்று பெயர். ஆங்கிலத்தில் அதை கிளாசிக்கல் மியூசிக் என்று சொல்வார்கள், செவ்விசை. ஏன் இது பண் என்று சொன்னார்கள் என்றால், பண் பாடுவதால் வருவது பண்பாடு, எனவே பண்பாடு. பண் பாடுவதால் வருவது பண்பாடு, எனவே பண்பாடு. இசை மனிதனை ஒழுங்குபடுத்துகிறது. அப்படி தட்டுறோம், இதுக்கு பேர் ஓசைன்னு பேர். இப்போ மிருதங்கம் இருக்கிறது, தவில் இருக்கிறது, பறை இசை இருக்கிறது. அவர்கிட்ட போய் நீங்கள் நல்லா தட்டினீங்கன்னு சொன்னால் கோச்சுக்குவார். ஏன் சொல்கிறது இல்லை? அவரும் அதே தானே செய்கிறார். ஒழுங்காக தட்டும் பொழுது அது இசையாகிறது. எனவே ஓசை ஒழுங்குபடும் பொழுது அதற்கு இசை என்று பெயர். ஓசை ஒழுங்குபடும் பொழுது அதற்கு என்னன்னு பேர்? இசை. இசை பண்படும் பொழுது அதற்கு பண் என்று பெயர். நமக்கு சிலப்பதிகாரத்தில் 11,000, நல்ல கவனிங்க, 11,449 தமிழ் பண்கள். 11,449 தமிழ் பண்கள். ஆனால் அடியாருக்கு நல்லார் உரை எழுதும் பொழுதே அவருக்கு கிடைச்சது 103 பண்கள் தான். அடியாருக்கு நல்லார் உரை எழுதும் போது சொல்லுகிறார், தமிழில் 103 பண்களே கிடைத்திருக்கின்றன. ஆனால் இன்று 23 பண்கள் தான் நமக்கு பெயர் தெரிந்து நிலைத்திருக்கின்றன. மற்றதெல்லாம் கர்நாடக இசையாக மாறிப்போச்சு. இப்போ நமக்கு ஒரு தெருவினுடைய பெயர், பழைய பெயர் ஒன்று இருக்கும். புது பெயர் வந்த உடனே அந்த பழைய பெயர் மறந்து போயிடும் கொஞ்ச காலத்தில். வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிறத நம்ம நீர்வீழ்ச்சி அப்படின்னு மொழிபெயர்த்து எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் அருவிங்கிற சொல்ல பயன்படுத்துறது குறைஞ்சிட்டு வருது. நீர்வீழ்ச்சின்னு எழுத தொடங்கிட்டோம். இன்னும் ஒரு 10 ஆண்டு 20 ஆண்டுகளில் அருவிங்கிற சொல் பயன்பாட்டிலிருந்து போயிடும். அதுபோல ஒவ்வொரு தமிழ் பண்ணினுடைய பெயரும் கர்நாடக இசை ராகங்களாக பெயர் மாற்றம் பெற்று அவை மக்களுடைய புழக்கத்திலும் வழக்கத்திலும் வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுது? பழைய தமிழ் பண்களுடைய பெயர் மறைந்து போகுது. நைவளம், அதுதான் தமிழினுடைய முதல் பண். அதுதான் பின்னாடி நாட்டியத்துக்கு பயன்படுத்தினாங்க. நாட்டியத்துக்கு பயன்படுத்தினாலும் அதுக்கு பேர் நாட்டிய பாஷை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் திரும்பவும் அதை தமிழ்படுத்தும் பொழுது பாஷை என்பது தமிழில் வராது, எனவே அதை நாட்டிய பாடை என்று மாற்றினார்கள். அந்த நாட்டிய பாடை என்பது காலப்போக்கில் நட்டப்பாடை என்று மாறியது. அந்த நட்டப்பாடை மீண்டும் கம்பீர நாட்டை என்கின்ற கர்நாடக இசையாக மாறிப்போச்சு. இப்போ கம்பீர நாட்டை என்ற கர்நாடக இசையாக மாறி போனதுக்கப்புறம் நமக்கு நைவளமும் தெரியாது, நட்டப்பாடையும் நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. இதுதான் நம்முடைய இழப்பு. நமக்கு ஊரில் எங்கேயாவது ஒரு மூலையில் யாரோ நம்முடைய முப்பாட்டனார் வாங்கி கொடுத்த சொத்து இருக்குன்னு தெரிஞ்சால் விட்டுருவோமா? ஆனால் நம்முடைய தமிழிசையை நம்ம விட்டுட்டு உட்காந்துருக்கிறோம். ஒவ்வொருவரும் தமிழிசையை சொந்தம் கொண்டாடுகிறார்கள், அவரவர்களுடைய உரிய இசையாக. ஆனால் இங்கே நாம் தமிழ்த்தாய் வாழ்த்தில் கூட பாருங்களேன், சிரம் வியந்துன்னு பாடுறோம். திறம் வியந்துன்னு பாடணும். சீர் இளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. சீரிழமை சிரம் வியந்துனே பாடுறாங்க பெரும்பாலானோர். ஆனால் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. இந்த தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு மெட்டு கொடுத்தது நம்முடைய திருவாசகமாகிய முல்லைத்தீம்பாணி பண். மறைந்த MSV அவர்கள் ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் குறிப்பிடுகிறார், நம்முடைய மேனாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் அவர்கள் தமிழ்த்தாய் வாழ்த்தை கொடுத்து இதற்கு அருமையான ஒரு மெட்டமைத்து கொடுங்கள் என்று மெல்லிசை மன்னரிடம் கொடுக்கின்றார். அப்பொழுது மெல்லிசை மன்னர் அதை எடுத்துக்கொண்டு ஓராண்டு காலம் எடுத்துக்கொள்ளுகிறார். அதற்கு சரியான மெட்டு அமையவில்லை. ஒரு திருமணத்தில் இருவரும் சந்தித்துக் கொள்கிறார்கள், முத்தமிழறிஞரும் மெல்லிசை மன்னரும். என்ன மன்னரே, அமைச்சருடைய விண்ணப்பம் இன்னும் நிறைவேறாமலே இருக்கிறது. அவர் மெல்லிசை மன்னரா, இவர் அமைச்சரா? எப்படி கேட்கிறார் பாருங்க. அமைச்சருடைய விண்ணப்பம் இன்னும் நிறைவேறாமலே இருக்கிறதுன்னு சொன்ன உடனே அவர் அதை அழகாக புரிந்து கொண்டு அன்று இரவு திருவாசகத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இந்த முல்லை தீம்பாணி என்கின்ற பண் இதற்கு பொருத்தமாக இருக்கும் என்று அந்த முல்லை தீம்பாணி பண்ணில் தமிழ்த்தாய் வாழ்த்தை அமைத்தேன் என்று அந்த தொலைக்காட்சி நேர்காணலில் பதிவு செய்கிறார். எனவே நாம் பாடுகின்ற தமிழ்த்தாய் வாழ்த்து முல்லை தீம்பாணி என்கின்ற பண் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு அதுக்கு மோகனம் என்ற கர்நாடக இசை பெயர். எப்படி மாற்றிட்டோம் பாருங்க. ஒன்றுமில்லை, சாதாரணமாக நம்முடைய இயல்பாக இருக்கக்கூடிய பண்ணினுடைய பெயர்கள் எல்லாம் அப்படி பெயர் மாற்றம் பெற்று வந்து விட்டன. ஒரு இயலும் இசையும் என்று இருக்கின்ற காரணத்தினால் நான் ஒரு 15 நிமிடம் இயலுக்கும் அரை மணி நேரம் இசைக்கும் என்று என்னுடைய 45 மணித்துளிகளை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன்.
இயல் நம்முடைய தமிழ் என்பது ஒரு அறிவியல் மொழி. அதனால்தான் அது இயக்கத்தின் வடிவில் உயிரெழுத்தை தொடங்குகிறது. எல்லாமே நமக்கு வட்டம், இயக்கம் என்பது வட்டம். எனவே நம்முடைய தமிழ் வட்டத்தில் தொடங்குகிறது. உலகத்தில் உள்ள அத்தனை மொழிகளையும் 4 குறியீடுகளில் நம்மால் எழுதிவிட முடியும். தயவு செய்து மாணவர்கள் கூர்ந்து நோக்க வேண்டும், குறித்துக் கொள்ளுங்கள். உலகத்தில் உள்ள அத்தனை மொழிகளையும் 4 குறியீடுகளில் நம்மால் எழுதிவிட முடியும். ஒன்று சுழி, இரண்டாவது நேர்கோடு, மூன்றாவது படுக்கை கோடு, நான்காவது பிறைக்கோடு. மீண்டும் சொல்கிறேன், சுழி, நேர்கோடு, படுக்கை கோடு, பிறைக்கோடு. இந்த 4 குறியீடுகளில் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளையும் எழுதிவிடலாம். அந்த 4 குறியீடுகளையும் தமிழினுடைய முதல் எழுத்தே கொண்டிருக்கிறது என்பதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு அறிவியல் மொழி என்பதில் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. சுழி, பிறைக்கோடு, படுக்கை கோடு, நேர்கோடு. ஆ என்ற அந்த எழுத்து கூப்பிடுகின்ற முதல் சொல் அம்மா. ஆ உயிரெழுத்து, இம் மெய்யெழுத்து, மா உயிர்மெய் எழுத்து. எனவே தமிழ் உயிர் எழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து மூன்றும் இணைந்தது என்பது முதல் சொல்லிலேயே நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அப்பா முதல் எழுத்து உயிர் எழுத்து, இப் மெய்யெழுத்து, பா உயிர்மெய் எழுத்து. இதில் பாருங்க, அம்மா மென்மையான உணர்வுகளுக்கு, பண்பாடுகளுக்கு, கலாச்சாரத்திற்கு அம்மாவை சொல்வார்கள். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்பது நம்முடைய கிராமத்து பழமொழி. எனவே அன்பு, பாசம், காதல், நட்பு, நேசம், பக்தி இது எல்லாம் தாயிடமிருந்து வருகிறது. எனவே ஆ இம் மா எல்லாம் மெல்லெழுத்தா இருக்கும். வீரம், கம்பீரம், வெற்றி, புகழ் இந்த தன்மைகள் எல்லாம் அப்பாவிடமிருந்து வருகிறது. எனவே அது வல்லெழுத்துக்களாக அமைத்திருக்கிறார்கள். எனவே அம்மா என்பது மென்பொருள், அப்பா என்பது வன்பொருள். இனி கணிப்பொறிக்கு மென்பொருளும் தேவை, வன்பொருளும் தேவை. இங்கே உயிரும் மெய்யும் இணைந்து உயிர் மெய்யாகிய நாம் இருக்கிறோம் என்பதை அம்மா அப்பா இந்த 2 வார்த்தை நமக்கு காட்டுது. உலகத்தில் எந்த மொழியிலும் இல்லை, கொண்டாடவே இல்லை நம்ம தமிழை. நம்மகிட்ட என்ன இருக்குன்னு தெரியாம பேசிட்டு இருக்கிறோம். லண்டன் சென்ற பொழுது அங்க இருக்கிற மாடு என்னன்னு கத்துதுன்னு பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. லண்டன் மாடு, அங்கேயே பிறந்து வளர்ந்த மாடு, மதர்னு கத்துதா மம்மின்னு கத்துதான்னு பார்க்கணும்னு ரொம்ப நேரம் நான் காத்திருந்தேன். அது சற்று நேரத்தில் அம்மான்னுச்சு. லண்டன் மாட்டுக்கு தெரியுது உலகத்தின் மூத்த மொழி, முதல் மொழி நம்முடைய தமிழ் மொழி என்பது. ஆனால் தமிழில் கையொப்பம் கூட இன்றும் சொல்லி போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற தமிழ் பிள்ளைகளுக்கு தெரியல தமிழ் மூத்த மொழி முதல் மொழிங்கிறது. ஆங்கிலத்தில் முன்னெழுத்தையும் தமிழில் பெயரையும் எழுதுகிற அந்த தன்மை உலகத்தில் 5 கண்டத்தில் யார்ட்டையும் கிடையாது. ஒரு மொழியில் முன்னெழுத்தையும் இன்னொரு மொழியில் தன்னுடைய பெயரையும் எழுதுகிற வழக்கம் தமிழனை தவிர உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. ஆங்கிலத்தில் பெயர் எழுதுனா ஆங்கிலத்தில் தான் எழுதுவாங்க. அவரவர்கள் மொழியில் எழுதுனாங்கன்னா அவரவர்கள் மொழியில் தான் எழுதுவாங்க. ஆனால் நாம் மட்டும்தான் முன்னெழுத்தை ஆங்கிலத்திலும் நம்முடைய பெயரை தாய்மொழியிலும் எழுதுகிற வழக்கம். இதை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் பேசுகிற தமிழ் எப்படி இருக்கு இன்னைக்கு? ரோட்டை கிராஸ் பண்ணி, ஈட் பண்ணி, ப்ரஷ் பண்ணி, அவங்க கூட கொஞ்சம் டாக் பண்ணி, இல்லை இப்படி பேசிட்டு இருக்கிறோம். வெளிநாட்டுக்காரர்கள் அதிர்ந்து போகிறார்கள். என்ன மொழி பேசுகிறீர்கள் நீங்களே? ஒன்று ஆங்கிலத்தில் பேசுங்க. எங்கெல்லாம் நமக்கு இணைப்பு சொல் பிரச்சனை வருகிறதோ அங்கெல்லாம் தமிழை பயன்படுத்திக்கிறோம். ஆங்கிலத்தில் இணைப்பு சொல் நமக்கு தெரியாது. 2 ஆங்கில சொற்கள் தெரியும். அந்த இணைப்பு சொல்லை மட்டும் தமிழில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? மொழி கலப்போடு பேசிக்கொண்டிருக்கிறோம். அதில் வேற 2 வாட்டி வேற பழைய திரைப்பட நடிகர் மேஜர் சுந்தரராஜன் மாதிரி பட்டு ஆனா, நடு சென்டர், கேட்சிப்புடி, கேட்டு வாசல், ஷாப்பு கடை, ஆர்ச்சி வளைவு விளங்கிரும். இதில் மிக மெத்த படித்தவர்கள் பட்டு ஆனால் அதில் சிக்கல் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறாங்க. மெத்த படித்தவர்கள், கிராமத்து வாசிகள் அப்படி சொல்றதில் அவன் தெளிவாக இருக்கிறான். ஆனால் மெத்த படித்தவர்கள் பட்டு ஆனால் சிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் நடு சென்டர்னு ஒன்று கண்டுபிடிச்சோம் பாருங்க. உலகத்திலே இப்படி ஒரு புத்திசாலியை பார்த்ததில்லை. நடு சென்டர், நடுவுக்கு ஒரு சென்டர். நானும் எத்தனையோ சென்டரை பார்த்துருக்கேன். ஆனால் நடு சென்டர் நம்மளால் அது நடு சென்டரில் வை. கேட்சிப்புடி 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 இதில் படிக்காதவனா சொல்லிட்டு இருக்கிறான். கேட்சிப்புடி வேடிக்கையா இருக்கு பாருங்க. ஈழத்து கவிஞர் காசி ஆனந்தன் வருத்தப்படுகிறார்.
இப்படி பேசுகின்ற தமிழர்களை பார்த்து அவர் கொதித்து எழுகிறார், வேதனையோடு பாடுகிறார். தமிழா நீ பேசுவது தமிழா, தமிழா நீ பேசுவது தமிழா, அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்றழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்றழைத்தாய், என்னடா தந்தையை டேடி என்றழைத்தாய், இன்னுயிர் தமிழை கொன்று புதைத்தாய், தமிழா நீ பேசுவது தமிழா. வண்டிக்காரர் கேட்டார் லெப்டா ரைட்டா, வழக்கறிஞர் கேட்டார் என்ன தம்பி ஃபைட்டா, துண்டுக்காரர் கேட்டார் கூட்டம் லேட்டா, தொலையாதா தமிழ் இப்படி கேட்டால், தமிழா நீ பேசுவது தமிழா. எவ்வளவு வேதனையோடு இந்த பாட்டை அவர் பாடியிருக்க வேண்டும். உலகத்தினுடைய இனிமையான மொழி, பக்தியின் மொழி, அறிவியல் மொழி, இசையின் மொழி, அரசியல் மொழி, பொருளாதார மொழி, பண்பாட்டு மொழி, எல்லாவற்றுக்கும் மேலாக இதை ஏன் உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொன்னாங்கிறதுக்கு ரெண்டொரு சான்றுகளை நான் சொல்லுகிறேன். பியூடி அப்படின்னு போட்டால் என்னப்பா, பட் மாற்றிக்க கூடாது. அப்புறம் பியூடி பட்டுன்னு தானே சொல்லணும், ஏன் அதை புட்டுன்னு சொல்கிறோம்? விளக்கம் இல்லை. இப்போ ஜிஇடி என்னது? கெட். பியூடி ஜிஇடி பட்ஜெட். பட்டு கெட்டுன்னு சொல்லக்கூடாது, தெரிஞ்ச ஆங்கிலம் தெரியலன்றுவான். அங்கே ஜேயே காணும், ஆனால் அப்படி தான் சொல்லணும். ஏன்டா சொல்லணும் அப்படிலாம் கேட்கக்கூடாது. மொழிக்கு பாருங்க. இப்போ என்ஓ என்னது? நோ. என்ஓடபிள்யூ கேஎன்ஓடபிள்யூ கெனவு கிடையாது. அது நோ, இது நோ, கேள்விக்கு நோ, பதில் இல்லை பாருங்க. இப்போ தமிழில் இப்போ அந்த கே என்னன்னு கேட்டால் சைலண்ட். அது யாருக்கு சொன்னது தெரியுமா? நீங்கள் ஆங்கில பள்ளிகள்லாம் பாருங்கள், பேசவே கூடாதுன்னு சைலண்ட். ஏன்னா கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறதுக்கு ஆசிரியருக்கு தெரியாது. அதனால் ஆங்கில பள்ளிகள் முழுக்க என்ன சொல்லுவாங்க? சைலண்ட், பேசாத, பேசக்கூடாது, வாயில் கை வச்சுக்க. ஆனால் நம்ம தமிழ் பள்ளிகள் அப்படி கிடையாது. தூக்கி தொங்க விட்டுருவான் தமிழ் வாத்தியாரை, இவன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லலைன்னா. இயற்பியலும் அவர் வகுப்பில் தான் கேட்பான், கணிதத்தையும் கேட்பான், வேதியிலையும் கேட்பான், உயிரியலையும் கேட்பான், வாழ்வியலையும் கேட்பான். தமிழை தவிர எல்லாத்தையும் தமிழ் வாத்தியார்கிட்ட கேட்பான். ஏன்னா தமிழ் வாத்தியாருக்கு எல்லாம் தெரிந்திருக்கும் என்ற நம்பிக்கை. ஏன்னா தமிழில் எல்லாம் இருக்கிறது, விளையாட்டுக்கு சொல்லலை. இப்போ இந்த சைலண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஒரு திருமண பத்திரிகை அழைப்பிதழ், அதில் இந்த சாமி அந்த சாமின்னு போட்டால் பிரச்சனை வந்துடும்ட்டு இப்படி தொடங்கினாங்க. எம்பெருமான் திருவருளால் நடைபெறும் அப்படின்னு போட்டு அந்த திருமண பத்திரிகை தொடங்குது, அழைப்பிதழ். அதில் எம்பெருமானில் இம்மில் ஒரே ஒரு புள்ளி சைலண்ட் ஆயிடுச்சு. ஒன்றும் பெருசாலாம் இல்லை, புள்ளி உடலை அடிச்சு 3000 பத்திரிகை வந்துருச்சு. எமபெருமான் திருவருளால் கொண்டு போய் கொடுத்தா என்ன சொல்லுவான்? கையெடுத்து கும்பிட்டுருவான். எனக்கு யமபெருமான் வர கல்யாணத்துக்கு வரதுக்கு உடம்புலையும் தெம்பில்ல, மனசிலையும் தெம்பில் வச்சு நடத்துங்க அவர் அப்படின்றான். 3000 அழைப்பிதழிலும் இரவோடு இரவாக புள்ளி குத்தி தான் கொண்டு போய் கொடுத்தாங்க. தமிழில் ஒரு எழுத்தல்ல, ஒரு புள்ளி கூட தன்னுடைய சுயத்தை இழக்காது. ஒரு எழுத்து இல்லை, ஒரு புள்ளி கூட தமிழில் தன்னுடைய தனித்துவத்தை. இதனால் இதற்கு உயர்தனி செம்மொழி. ஆங்கிலத்தில் அந்த எழுத்துக்களை தனியாக படிக்கும்பொழுது ஒரு உச்சரிப்பு, மொழியில் வரும்பொழுது ஒரு உச்சரிப்பு. ஆனால் தமிழில் நீ தனியாக படித்தாலும் அதே தான். சொல்லின் முதலில் படித்தாலும், இடையில் படித்தாலும், கடைசியில் வந்தாலும் அந்த எழுத்து தன்னுடைய தனித்துவத்தை இழக்காது. பாருங்களேன், எந்த எழுத்தும் எடுத்து பாருங்க, க எங்க வந்தாலும் க தான் இல்லையா? நீங்க ஆங்கிலத்தில் ஜி ஜின்னு எங்கேயுமே உச்சரிக்கவே மாட்டீங்க. காடுன்னும் போது கான்னு உச்சரிப்பீங்க இல்லையா? கெட்டுன்னும் போது கேன்னு உச்சரிப்பீங்க. ஜில்லட்டுன்னு சொல்லும்போது ஜின்னு உச்சரிப்பீங்க, ஒரே எழுத்து. ஆனால் தமிழ் உயர்தனி செம்மொழின்னு சொன்னது காரணம், அது தன்னுடைய தனித்துவத்தை எங்கும் இழக்காது. இன்னைக்கு எத்தனை சொற்கள் தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துக்கு போயிருக்குன்னு தெரிஞ்சு அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க. தேவாரத்தில் ஒரு சொல், இறைவன் கங்கையை தலையில் மறைத்து வைத்திருக்கிறான். அந்த சொல்லுக்கு
கங்கையை சடையுள் கரந்தார், இடையின ரகரம். கங்கையை சடையுள் கரந்தார், மறைத்திருத்தார். இன்னைக்கு மறைத்து வைத்து பொருளை செய்கிறவனுக்கு பேர் ஊழல்வாதி தமிழ்ல. அதற்கு ஆங்கிலத்தில் கரப்ஷன் பேரு. கரத்தல் என்பது மறைத்தல் என்ற பொருளில் ஆங்கிலத்தில் அப்படியே கரப்ஷன் ஆயிருக்கு. அரிசி ரைஸ் என்று ஆயிருக்கிறது, ஒன்று ஒன் என்று ஆயிருக்கிறது. மறைந்து வாழும் பூச்சிக்கு கரப்பாம்பூச்சின்னு பேர் தமிழ்ல. அது மற்ற பூச்சிகளைப் போல வெளியே வாழாது, இருள மறைந்து வாழும். அதனால அந்த பூச்சிக்கு பேரே கரப்பாம்பூச்சின்னு பேர். எனவே கரத்தல் என்றால் மறைத்தல், அது அப்படியே கரப்ஷன் ஆயிருக்கு. இப்போ எடிட்டோரியல் போர்டு, எடிட்டோரியல் கமிட்டி அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துகிறோம். அது தமிழ் சொல்லுனா யாருக்காவது நம்பிக்கை வருமா? யாருக்காவது தெரியுமா அது தமிழ் சொல்லுன்னு? தமிழில் ஓலைச்சுவடிகிற ஒவ்வொரு ஏட்டுக்கு பேர் ஏடுன்னு பேர். ஏட்டில் எழுதுகிற முறை இடுதல்னு பேர். அதை ஒரு வழக்கமாக செய்யும் பொழுது அதற்கு இயல் என்று பெயர். ஏடு இட்டோர், இயல் எடிட்டோரியல். அப்படி ஆங்கிலம் எடுத்துக்கொள்கிறது. ஏடு இட்டோர், இயல் எடிட்டோரியல். கொல்லு கில்லு, தாக்கு அட்டாக்கு, ஸ்பாஞ்ச் பஞ்சு ஸ்பாஞ்சு, 3 3 2 2 8 8, கட்டுமரம் கட்டமரன், கட்டுமரம் கட்டமரன். நாவாய் நேவி. எத்தனை சொற்கள் பாருங்க. நாவாய் தமிழ்ல, ஆங்கிலத்தில் நேவி. கடல் சார்ந்த அந்த படைக்கு நேவி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். தமிழில் அதற்கு நாவாய் என்று பொருள். திருநாவுக்கரசருடைய தேவாரம் 7ஆம் நூற்றாண்டில் பாடப்பட்டிருக்கிறது. இன்று அக உள்நோக்கு கருவி, ஸ்கேன்னு பேர். குழந்தை முதல் வாரத்தில் எப்படி இருக்கு, 2வது வாரத்தில் எப்படி இருக்கு, 3வது வாரத்தில் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அந்த கருவிக்கு ஸ்கேன்னு பேர். இதெல்லாம் இல்லாத காரணம், அந்த காலத்தில் 7ஆம் நூற்றாண்டில் திருநாவுக்கரசர் தேவாரத்தில் கருவை பற்றி பாடுகிறார். கருவாகி குழம்பிருந்து கலித்து மூளை கருநரம்பு வெள்ளெலும்பு உருவாகி ஒன்றாகி புறப்பட்டு இங்கு ஒருத்தி தன்னால் வளர்க்கப்பட்டு. எவ்வளவு அடுக்கடுக்காக அந்த வளர்ச்சி. கருவாகி குழம்பிருந்து கலித்து மூளை கருநரம்பு வெள்ளெலும்பு உருவாகி ஒன்றாகி புறப்பட்டு இங்கு ஒருத்தி தன்னால் வளர்க்கப்பட்டு. 7ஆம் நூற்றாண்டில் இந்த சிந்தனை இருந்திருக்கிறது. 7ஆம் நூற்றாண்டின் நீர்நிலைகளை பாதுகாப்பதற்கு கண்காணி இருந்திருக்கிறான். ஒவ்வொரு நீர்நிலைக்கு ஒரு கண்காணி போட்டு வச்சிருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நீர்நிலைகளை நாம் அசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது முதல் தேவாரத்தில் 4ஆம் திருமுறையில் முதல் தேவாரத்தில் நாவுக்கரசர் பதிவு செய்கிறார். காத்து ஆள்பவர் காவல் இகழ்ந்தமையால். காத்து ஆள்பவர், அந்த நீர்நிலையை காத்து ஆள்பவர், காத்து ஆள்பவர் காவல் இகழ்ந்தமையால் கரை நின்றவர் கண்டுகொள் என்று சொல்லி நீர்த்தாய கயம் புக நூக்கியிட நிலை கொள்ளும் வழித்துறை ஒன்று அறியேன். வார்த்தை இது ஒப்பது கட்டறியேன் வயிற்றோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகைக்கடியில வீரட்டான துறை அம்மானே. அப்ப காத்து ஆள்பவர், நீர்நிலையை காத்து ஆளக்கூடியவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தி நமக்கு பெறப்படுகிறது. இப்படித்தான் இசை என்பது ஒரு தொன்மையான வடிவமாக தமிழில் தாலாட்டு முதல் ஒப்பாரி வரை நீள்கிறது. வாலி ஒரு கவிதையில் எழுதியிருப்பார், தமிழ் இசை என்பது கச்சேரி மாதிரி மேடையில் உட்கார்ந்து பாடுற இசை வடிவம் அல்ல. வேலையின் ஊடே அந்த வேலையினுடைய களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக அதை மறக்க செய்து மகிழ்வூட்டுகின்ற ஒரு அற்புதமான வடிவமாக இசை இருந்திருக்கிறது. அதை வாலி சொல்லியிருப்பார், பாட்டுக்காக பொழப்ப நடத்தல, பொழப்புக்காக பாட்டை பாடல, பாட்டோட பொழப்பும் நடக்குது, பாட்டோட பொழப்பும் நடக்குது. இதுதான் தமிழ் இசை. அப்ப நம்முடைய பாடல்கள் எல்லாம் பாருங்க, ஏற்பாட்டு, ஏற்றப்பாட்டு, உழத்திப்பாட்டு, கார் பாட்டு, நடவு பாட்டு, வண்டிக்காரன் பாட்டு என்று எல்லாமே தொழிலோடு சம்பந்தப்பட்ட பாடல்களாக வரும். நம்முடைய இசை மரபில் உச்சரிப்பு ரொம்ப முக்கியம். என்ன பாடுறாங்க என்ன பேசுறாங்கன்னே தெரியாம எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும்னு பேசக்கூடாது. தொழிலாளி 3 வரும் அதுல. தொழி லா லி. ஒரு எழுத்து எப்படி பிறக்கும்னு எழுத்துக்கு பிறப்பியல் சொன்ன ஒரே இலக்கணம் அமைந்த நூல் நம்முடைய தமிழ் மொழி. பிறப்பியல்னு தொல்காப்பியர் சொல்றார். லகரம் எப்படி பிறக்கும், லகரம் எப்படி பிறக்கும், ழகரம் எப்படி பிறக்கும். நுனி நாக்கு இருக்கு பார்த்தீங்களா, நான் நூற்பாக்கெல்லாம் போய் உங்களை கலங்கடிக்க மாட்டேன், முதல் வகுப்பு வேற. நுனி நாக்கு அன்பல்னு பேர், இந்த பல்லுக்கு மேல இருக்கிற வரிசை, அதுல போய் உள்பக்கமா தொட்டுச்சுன்னா ல.
ல ல. அந்த நாக்க மடிச்சு ஒற்றவும் வருடவும்னா, இந்த கண்ண கதுப்புகளுடைய உள் பக்கத்தில் ஒற்றியும் வருடியும் வந்துச்சுன்னா ல. நல்லா மடிச்சு நாக்கினுடைய இருபுறமும் இந்த ரெண்டு பக்கமும் உரசணும். ல. உரசாம வந்தா ழ. உரசிச்சுன்னா ல, உரசலினா ழ ழ. அப்படி அந்தரத்தில் நிற்கும் ழ. இது எப்படிங்க பயிற்சி பண்ணுறது? தேவாரம் கற்றுக்கணும். அதனால தான் நாத்திக கவிஞர் பாரதிதாசன் சொன்னார். அவர் நாத்திக கவிஞர். தெற்கு ஓதும் தேவாரம் திருவாய் நன்மொழி பாசுரம் இருக்க செக்கு ஓடும் இறைச்சலதற்கு கோயில்கள் பால். தேவாரத்தையும் திருவாய் நன்மொழி பாசுரத்தையும் வச்சுக்கிட்டு எதுக்குப்பா பக்திக்கு வேற எதெல்லாம் படிக்கிறீங்க? தேவாரத்தை படிங்க. சொல்ல வேண்டிய தேவை ஒரு நாத்திக கவிஞனுக்கு இருந்திருக்கு. இதை யாரோ சைவ பெரியார்களோ அல்லது பக்திமான்களோ சொல்லலை. நாத்திக கவிஞன் பாரதிதாசன் சொல்றார். எதிர்பாராத முத்தத்தில் தமிழ் பாடிய குமரகுருபரரை தமிழ் முனி என்று பாராட்டுகிறார் நம்முடைய பாவேந்தர் பாரதிதாசன். எனவே அவர்களுக்கும் சந்தத்தை கொடுத்தது, நாத்திக கவிஞர்களுக்கும் கடவுள் மறுப்பாளர்களுக்கும் சந்தத்தை கொடுத்தது தேவார பன்னிசை என்பதை மறந்துடக்கூடாது. ஒரு பாடல் நம்முடைய பாவேந்தர் பாடியிருப்பார். கொல்லை வாழினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே குகை வாழ் ஒரு புலியே மிக குணமேவிய தமிழா. இதான் சந்தம். ஒரு பாடலை படிக்கும் பொழுது இப்படி படிக்கணும். கொலைவாளினை எடடா மிகு கொடியோர் செயலறவே. இப்படி படித்தோம்னா பாரதிதாசன் திரும்பி பிறந்து வந்து உதப்பார். சும்மா உதைக்க மாட்டார். புரியுதா? அதனுடைய சந்தம் முடுகியல் வண்ணம்னு தமிழ் அதுக்கு பேர். என்ன பேரு? முடுகியல் வண்ணம். கொல்லை வாழினை எடடா மிகு கொடியோர். கரெக்டா ஒவ்வொரு இடத்திலும் சரியாக அந்த நெடில் வந்து விழும். அப்ப பாரதிதாசன் கேட்கிறாங்க, இந்த சந்தம் உங்களுக்கு கம்பராமாயணம் கொடுத்தது தானேன்னு. பாரதிதாசன் சொன்னாரு, என்ன பாடலை சொல்றீங்க அப்படின்னு தெரியாத மாதிரி. வெய்யோன் ஒளி தன் மேனியின் விரி சோதியில் மறைய பொய்யோ என்னும் இடையாளொடும் இளையானொடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் என்று சொன்னவனே பாவேந்தர் சொன்னார், இதற்கு முன்னாடி அவங்க பாட்டன் திருஞான சம்பந்தரும் சுந்தரர் இந்த சந்தத்தில் பாடியிருக்காங்க, அங்கேருந்து நான் பார்த்ததுன்னார். ஞானசம்பந்தருடைய பாட்டு, உண்ணாமுலை உமையாளொடு முடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. இதுதான் தமிழ் பாடல்களை சந்தத்தோட படிக்கிற முறை. இந்த முறை இன்னைக்கு போயிடுச்சு. தமிழாசிரியர்களுக்கு முதல்ல நம்ம பயிற்சி பட்டம் நடத்த வேண்டிய தேவையில் இருக்கிறோம். முத்தமிழ்ல இசையும் நாடகத்தையும் சுத்தமாக மறந்துட்டாங்க. இயல்ல ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிறாங்க. காணல் வரி வேண்டாம் சிலப்பதிகாரத்தில், ஏன்னா அது இசை இருக்கு. எப்படி தொல்காப்பியத்தில் செய்யுளியல் நீங்களாக அப்படின்னு படம் வைப்பாங்க. ஏன்னா செய்யுளியல் நடத்தணும்னா அதற்குரிய இலக்கண அறிவு அந்த ஆசிரியருக்கு முதல்ல வேணும். அதனால செய்யுளியல் நீங்களாக வேணும்னா அந்த இடத்துல யாப்புரங்கள காரிகையை புட்ட அந்த இடத்துல வச்சுக்கலாம். யாப்புரங்கள காரியை வச்சு முடிச்சிடலாம். அப்போ எவ்வளவு நம்ம சமாதானத்துக்கு வந்துட்டோம் பாருங்க. இப்ப இது படிக்கிற முறை. உண்ணாமுலை உமையாளொடு முடனாகிய ஒருவன். சரி, இசையோடு படிக்கிற முறை அடுத்தது தமிழ்ல. இதெல்லாம் இருந்துச்சு. எனக்கு எங்க தமிழாசிரியர் அப்படி படிச்சு காமிச்சார். இசையோடு படிக்கிற முறை. உண்ணாமுலை உமையாளொடு முடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. இது இசையோட படிக்கிற முறை. அடுத்து பன்முறையில் பாடுகிற முறை. இதான் மூன்றாவது. உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ. இது பாடுற முறை. இந்த பாடுற முறையை தான் எடுத்துக்கிட்டு என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டேன். எங்கேருந்து அடிச்சானே தெரியல பாருங்க. ஏன்னா நமக்கு இது தெரியாதனால டேங்கப்பா என்னமா மெட்டு போட்டிருக்காரு. நான் ஒரு முறை வடபழனி முருகன் கோவிலில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வரும்பொழுது ஒரு திருப்புகழில் கந்தர் அனுபவத்தில் ஒரு பாட்டு. என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள்
கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே. கேட்டுட்டு ஒரு நகர பேருந்து, டவுன் பஸ்ன்னு தமிழில் சொல்லணுமோ, நகர எல்லாம் அப்படி பார்க்குறான். எங்கேருந்தோ வந்திருக்கான் அவன், ஏலியன் போல இருக்கு, என்னவோ புரியாத மொழியிலே பேசுகிறான். நகர பேருந்து அதில் ஏறினா ஒரு பாட்டை போட்டான் பாருங்க. அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென்று சொல்லுகிறேன். சரி, அவரும் வந்துட்டு போயிருக்கார் வடபழனிக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த இசையமைப்பாளர் வடபழனி முருகன் மேலே ஒரு தனித்த பற்றுடையவர். காரணம், வேர்களை தெரியாமல் விழுதுகளை பார்த்து வியந்து கொண்டிருக்கிறோம். வேறாக இருப்பது தமிழ் சொல், தமிழ் இசை. அது நம்மிடத்திலிருந்து வேறாக இருக்கிறது, வேறாக வர வேண்டும். எப்படிப்பட்ட சந்தம்! இன்னைக்கு நம்ம மூச்சு விடுறோம். இதற்கு தனியாக 3000 ரூபா 5000 ரூபா பயிற்சி கட்டணம் கட்டி மூச்சு விடுறதுக்கு சொல்லித்தரான். இதை விட வேறு நமக்கு ஒரு கேவலம் உலகத்தில் எதுவுமே இல்லை. மனுஷன் பிறந்ததுலேருந்து கடைசி வரையும் செய்கிறது உருப்படியாக அது ஒன்று தான். வேறு ஏதாவது உருப்படியாக செய்கிறோமா? பிறந்ததுலேருந்து கடைசி வரையும், ஐயா நான் பிறந்ததுலேருந்து தமிழ் பாடம் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன் சாவர வரையும் சொல்ல மாட்டோம். பிறந்ததுலேருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், அது கொஞ்சம் ஒத்து போகும். ஆனால் அதுக்கு நேர இடைவெளி உண்டு. ஆனால் பிறந்ததுலேருந்து செய்கிற ஒரே நல்ல காரியம் அது இல்லைன்னா வீட்டில் கெட்ட காரியம் இல்லையா? ஒரே நல்ல காரியம் எது? மூச்சு விடுறது. அதுக்கு இன்னைக்கு பயிற்சி வந்துருச்சு. அதுக்கு பேர் மூச்சு பயிற்சி அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு தெரிஞ்சுக்குவான். அதனால் பிராணாயாமா. நமக்கு எப்பயுமே புரியலன்னா அது பெருசு. எவனாவது புரிஞ்சு பேசினானா அவ என்னங்க இதை தான் பேசுவார். புரியாமலே ஒருத்தன் பேசுகிறான்னு 1 மணி நேரம் மிரண்டுருவான் நம்மளால. அப்பா 1 மணி நேரம் பிரமாதம் பேசுனேன், என்னடா பேசினார் அதான் தெரியல அப்படின்றோம். இப்போ நம்ம தமிழ் வளர்ச்சித்துறையில் எல்லாம் புரிகிற மாதிரி பேசிட்டு போவாங்களா? இவ்வளோதானே, இது என்ன நமக்கு தெரிஞ்சது தானே சொல்கிறாங்க. ஏன்னா தமிழ் புரிகிற மொழி, அதனால் நமக்கு அதனுடைய அருமை புரியல. புரியாத மொழி பேசுகிறவங்களை பார்த்து பிரமித்து கொண்டிருக்கிறோம். இந்த பிராணாயாமத்துக்கு ஒன்றும் வேண்டாம். திருப்புகழில் ஒரே ஒரு சந்த பாடல், ஒரே ஒரு பாட்டு, அந்த பாட்டை எடுத்து ஒரு முறை படித்தோம்னா பிராணாயாமம் 1/2 மணி நேரம் பண்ண பலன். விளையாட்டுக்கு சொல்லலை. 128 தடவை மூச்சு விடுற இடத்துல 16 தடவை தான் இந்த பிராணாயாமம் பண்ணும்பொழுது மூச்சு விடணும். இதுதான் பிராணாயாம கணக்கு. 128 தடவை மூச்சு விடுற நேரத்தில் 16 தடவை. இதை நீங்கள் கணக்கு பண்ணி மூச்சு விடலாம் வேண்டாம். இந்த சந்த பாடலை இப்படி பாடினால் 16 தடவை. கூடுதல் குறைச்சல் ஆச்சுன்னா திருப்பி பாட்டை முதல்லேருந்து வாய்ப்பாடு மாதிரி படிக்கணும். அந்த சந்த பாடல் பாருங்கள். முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரஜத்தி சரவண முத்தி குருவித்து குருபரையன போதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவுரு 30 தமரருமடி பேணி 10 தலைதத்தை கணைதொடுவற்றை கிரிமற்றை பொருதொருபட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக 10 கிரிதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரட்சி தருள்வது ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து பைரவிதி கொட்கணடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரியட்ட பயிரவர் துக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பபுரிக்கு திரிகடகையன ஓத கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தை புதை புக்கு பிடியன முது கூகை கொட்புற்றட நட்பற்ற உணரி வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து படவுத்து புறவல பெருமாளே. 8 தடவை மூச்சு எடுத்தேன், 8 தடவை விட்டேன், 16 தான். ஆனால் 128 தடவை இந்த நேரத்தில் நம்ம மூச்சு விடுறோம். எங்கேயுமே நீங்கள் தடுமாற முடியாது. ஏன்னா சங்கிலி போல இந்த பாட்டினுடைய சொற்கள் அமைந்திருக்கும். முத்தை தரு பத்தி திருநகை அத்தி கிரு சத்தி சரவண முத்தி குரு வித்து குருபர என ஓதும். அறவரி, ஒரு வரி இல்லை. எத்தனை வரி? 6 வரி. மொத்தம் 128 சொற்கள். ஒரு வரிக்கு 32 சொல் வச்சு பாடியிருக்கார். அரை வரிக்கு 16 சொற்கள். எப்படி பாருங்க, தமிழ்ல இருக்குது. இந்த ழகரம் இன்னைக்கு எத்தனை பேருக்கு வருது? உச்சரிப்பு நமக்கு எவ்வளவு பேருக்கு வருகிறது? ஞானசம்பந்தர் ஒரு தமிழ் பாடல்ல தேவாரத்தில் முழுக்க ழகர சொற்கள். நீங்க பக்தி, வழிபாடு, சிவபெருமான், சைவம் இதெல்லாம் ஒதுக்கிடுங்க. தேவாரம் படித்தா தமிழ் வரும். தமிழ் நல்லா பேச வரும். ஏன்னா செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொன்னாங்க. சித்திரம் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். அந்த நாப்பழக்கம் வரணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ரொம்ப முக்கியம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு,
ஒழுகலரிதழி கல்லியில் உழி உலகு பழி பெருகு வழியே நினையா முழுதுடலில் எழு மயிர்கள் தழுவும் முனி குழு வீணொடு கழுவு சிவனை தொழுதுலகில் இழுகு மல்லம் அழியும் வகை கழுவு முறை கழுமல்ல நகர் பழுதிலிரு எழுது மொழி தமிழ் வீரகன் வழி மொழிகள் மொழி தகையவே. முழுக்கழகரம். இது அடுத்த வேகத்தில் ஒழுகலரி தழிகல்லியில் உடி உலகு பழிபெருகு வழிய நினையா முழுதுடலில் எழுமயிர்கள் தடுவு முனி குழுவினோடு கழுவு சிவனை தொடுதுலகில் இழுகுமல்ல மழியும் வகை கழுவு முறை கழுமல்ல நகர் பழுதிலிரு எழுது மொழி தமிழ் வீரகன் வழி மொழிகள் மொழி தகையவே. அடுத்த வேகம் ஒழுகலரி தழிகல்லியில் உடி உலகு பழிபெருகு வழிய நினைய முழுதுடலில் எழுமயிர்கள் தடுவு முனி குழுவினோடு கழுவு சிவனை தொடுதுலகில் இழுகுமல்ல மழியும் வகை கழுவு முறை கழுமல்ல நகர் பழுதிலிரு எழுது மொழி தமிழ் வீரகன் வழி மொழிகள் மொழி தகையவே. இப்படி சொன்னால் தமிழ் வருமா வராதா? செந்தமிழும் நாப்பழக்கம். தேவாரம் ஏன் சொல்லி கொடுத்தாங்க? பக்திக்காக மட்டுமல்ல குழந்தைகளே, அது பண்பாட்டிற்காக. ஒரு பண்பாடு நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது? இயலும் இசையும் எப்படி இணைந்து வருகிறது பண்பாட்டோடு? ரொம்ப முக்கியம். பாரதியார் பாடுகிறார், செந்தமிழ்நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே தன்னன்னதீன 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 தன்னன்னா. இதான் சந்தம். இந்த நாட்டுப்புற சந்தத்திற்கும் அடிப்படை நம்முடைய தேவார திருவாசக பாடல்கள். திருவாசகத்தில் அன்னை பத்துன்னு ஒரு பகுதி. வேதமொழியர் வெண்ணீற்ற செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னை என்னும் நாதப்பறையினர் நான்முகன் மாலுக்கும் நாதரின் நாதனர் அன்னை என்னும் கொன்றை மதியமும் கூவிள மத்தமும் துன்றிய சென்னியர் அன்னை என்னும் துன்றிய சென்னியின் மத்தமுன் மத்தமே இன்றென காணவர் அன்னே என்னும் இன்றென காணவர் அன்னே என்னும் இன்றென காணவர் அன்னே என்னும். இந்த கும்மி பாடல்கள், காவடி சிந்து பாடல்கள் பாரதியாருக்கு சிந்துக்கு தந்தை என்ற பெயரை வாங்கி கொடுத்தது திருவாசகம் போன்ற முன்னோர்களால் பாடப்பட்ட அந்த காவடி சிந்து மெட்டு. திருவாசகத்துக்கு அப்புறம் நம்முடைய குற்றால குறவஞ்சி. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும் காணவர்கள் விழியெந்து வானவரை அழைப்பர் ககன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர் தேனருவி அருவி தேனருவி துறை எழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் தேர்க்காலும் பரிக்காலும் வழுகும் கூனல் இளம் பிறை முடித்த வேணி அலங்காரர் குற்றால திரிகூட மலையங்கள் மலையே தனனா தனனனா தனனனா தனனனா. இது அப்படியே வச்சு கர்நாடக இசைக்கு போகுது. அதுக்கு பேர் ஆனந்த பைரவின்னு பேர். கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா. ஒரு இசையமைப்பாளர் மயிலாப்பூருக்கு போனார். கொஞ்ச நாள் பொறு தலைவா ஒரு வஞ்சி கொடி இங்கு வருவாள் கண்ணீரண்டில் போர் தொடுத்தாள். அப்ப திருவாசகத்திலேருந்து குற்றால குறவஞ்சிக்கு வந்து பாரதியார் பாட்டுக்கு வந்து கற்பகவல்லின்னு கர்நாடக இசைக்கு வந்து திரை இசைக்கு வந்த உடனே நமக்கு தெரியுது செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி எல்லாம் நம்முடைய காவடி சிந்து மெட்டு, ஆனந்த பைரவி மெட்டு விட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறோம். ஒரு பாட்டு நமக்கு வந்து ஞானசம்பந்தர் பாடியிருப்பார். அங்கமும் வேதமும் ஓது நவர் அந்தனர் நாளும் அடி பரவ மங்குள் மதி தமிழ் மாடு வீதி மறுகள் நிலாவிய மைந்த சொல்லாய் நறுமுகையே நறுமுகையே. அடுத்து பாருங்க, ஐயங்காரு வீட்டு அழகே ஐயங்காரு வீட்டு அழகே போட்டு இழுத்து ஜவ்வு மாதிரி இழுத்தோம்னா ஆஹா. நம்ம பாட்டு இந்த ஜவ்வு மாதிரி இழுக்கிறது இல்லை. நம்மகிட்ட தான் பாட்டே நம்ம ஏகப்பட்டது கிடக்கு. எதுக்கு நம்ம இழுத்துட்டு கிடக்கணும்? இழுத்துட்டு கிடக்கிறது தமிழனே கிடையாது. அப்படி டக்கு 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 நம்முடைய பாடல்கள் போய்கொண்டே இருக்கும். காவடி சிந்து எத்தனை மெட்டுக்கள். நடந்தா ஒரு காவடி சிந்து, நின்னா ஒரு காவடி சிந்து, தெரியுமா? அப்படி நம்முடைய பாடல்கள் வந்து அவ்வளவு உயிர்ப்புடைய பாடல்கள். விஷமுறிவுக்கு நம்முடைய பாடல்கள் பாடி கொடுத்துருக்கிறாங்க. 5 நமக்கு தமிழில் ரொம்ப முக்கியமானது இல்லையா? இறைவனுக்கு 5 எழுத்து என்று சொல்வார்கள். அதை போல அந்த 5 எழுத்து மந்திரங்களை சொல்லி இறைவனுடைய திருவருளால் விஷத்தை முறித்தார்கள் என்பது அருள் வரலாறு. ஆனால் அறிவியல் வரலாறு என்ன சொல்லுகிறது? இந்தளம் என்கின்ற தமிழ் பண்ணுக்கு விஷத்தை முறிக்கிற ஆற்றல் இருக்கிறது என்று இசை மருத்துவம் இன்று வெகுவாக வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு மருத்துவ முறை
மியூசிக் தெரபி, ராகா தெரபி உலகம் முழுக்க நடந்துட்டு இருக்கு. தலைவலி, இந்த ராகத்தை கேட்டால் தலைவலி குறையும், இந்த ராகத்தை கேட்டால் தலைவலி அதிகரிக்கும், இப்படிலாம் இருக்குது இன்னைக்கு. மெல்லிசை வல்லிசை அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம் ரெண்டா. ஆனால் தமிழில் பன்னிசை இருக்குன்றதை விட்டுட்டோம். இந்த பன்னிசையில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமான பாடல்கள். ஒரு பாட்டு பாடினீங்கன்னா உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் போயிடும். சில பேருக்கு உடம்புல கொழுப்பு இருக்கும், பல பேருக்கு வாயில் இருக்கும். தேவாரம் பாடினீங்கன்னா ரெண்டும் குறையும். தேவாரம் பாடினீங்கன்னா வாயில் இருக்கிற கொழுப்பும் குறையும். ஏன்னா வாயில் இருக்கிற கொழுப்புனால தான் பல பிரச்சனை. தேவாரம் பாடுற வாயாலையா அப்படி வையணும் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? அந்த ஒரு தயக்கத்தை கொடுக்கும் இந்த தமிழிசை. நம்முடைய நாவுக்கரசர் பாடிய ஒரு பாட்டு காந்தார பஞ்சமம்னு பேர். இது கொழுப்பை கரைக்கும் ஆற்றல் உடையதுன்னு எழுதுறான். ஏன்னா அது பாடும்போது உடம்புல அதிக சக்தி கலோரியாக எரிக்கப்படுகிறது, உடம்பு வேர்த்து விறுவிறுத்து போயிடும். சொற்றுணை வேதியன் சோதீவானவன் பொற்றுணை தீருந்தடி பொருந்த கை தொழ கற்றுணை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே நமச்சிவாயவே நமச்சிவாயவே. உடனே வெறுத்துருச்சு. செயல்முறை விளக்கம் நான் சொல்றது. ஒரு பண் பாடினால் ஜுரம் குறையும், காய்ச்சல் குறையும். அதற்கு பேர் வியாழக்குறிஞ்சின்னு பேர். அந்த வியாழக்குறிஞ்சி பண் பண்ணினா வினைக்கும் வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர் உய்வினை நாடாது இருப்பதும் தமக்கு ஊனமன்றே கைவினை செய்து எம் பிறன் கடல் போற்றுதும் நாமடியோம் செய்வினை வந்து எமை தீண்ட பிற திருநீலகண்டம் திருநீலகண்டம். இது வியாழக்குறிஞ்சி. நிறைவாக இசையில் நாம் தமிழிசையில் சமயங்களை கடந்து பார்க்க வேண்டும். எனவே அது ஆண்டாளுடைய திருப்பாவையாக இருக்கலாம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து. இதைத்தான் அந்த காலத்திலே காப்பி அடிச்சிருக்கான். ஏரி கரையின் மேலே போறவளே பெண்மையிலே. அந்த காலத்தில் ஆண்டாள் திருப்பாவை கேட்கிற பழக்கம். அதனால அங்கிருந்து தமிழ் இசைக்கு வருகிறது. அதே போல மதங்களை தாண்டி பயணிக்கிறது தமிழ் இசை. நாகூர் அனிஃபா அவர்களுடைய அருமையான பாடலோடு நான் என்னுடைய பொழிவை நிறைவு செய்து கொள்கிறேன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன், இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள். விளம்பியது கடுகளவு, விட்டது கடலளவு. விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.